இதுக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல். இந்த மாதிரி வீடியோவில் மே 23ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இடையில இந்த டே கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணியிருப்போம், அந்த டே கரண்ட் அஃபேர்ஸ் போடாமல். ஸோ இன்னைக்கு அதையும் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி 22 மே இருக்கு இல்லையா, அதோட ரிவிஷன் பார்த்துட்டு டுடே கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரி, 22 மே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தில் முதல் முறையாக உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு துறையின் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆர் குமார். ஆர் குமார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். விளையாட்டுத் துறையில் ஊக்க மருந்தை அதிகம் பயன்படுத்தும் நாடுகள் வரிசையில் முன்னணியில் உள்ள நாடு எது? ஆன்சர் இந்தியா. எவரெஸ்ட் சிகரத்தை 32வது முறையாக ஏறி சாதனை படைத்துள்ளவர் யார்? ஆன்சர் காமி ரீட்டா ஷெர்பா. சூர்யாஸ்திரா யூனிவர்சல் ராக்கெட் லான்ச்சர் அமைப்பின் சோதனை எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஒடிசால சந்திப்பூர்ல நடந்திருக்கும். பல வகையான ராக்கெட்டை லான்ச் பண்ண முடியும் இந்த சூர்யாஸ்திரா மூலமா. ஸ்மைல் விண்வெளி திட்டம் எந்த இரு விண்வெளி அமைப்புகளின் கூட்டு முயற்சி ஆகும்? ஆன்சர் ESA மற்றும் CAS. முதியோர்களுக்கான அவசர உதவி மற்றும் முதியோர் பராமரிப்பு சேவைகளை எளிதாக பெற அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி எது? ஆன்சர் ஜீவன் செயலி. இந்தியா நெதர்லாந்து இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளது? ஆன்சர் 17 ஒப்பந்தங்கள். ராஜீவ்காந்தி நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 21ஆம் தேதி. உலக அளவில் சர்வதேச பல்லுயிர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 22ஆம் தேதி. 23rd மே 23ஆம் தேதி மே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் அப்பாயின்மெண்ட். தமிழ்நாட்டிலேருந்து அப்பாயிண்ட் பண்ணது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சமூக நீதித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் வன்னியரசு. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமா 234 சீட் இருக்கு. அதுல டிவிகே வின் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பெரும்பான்மைக்காக காங்கிரஸ், அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியோடலாம் கூட்டணி அமைச்சு பெரும்பான்மை நிரூபிச்சிருப்பாங்க. ஸோ அதன்படி இப்போ டிவிகே ஆட்சி அப்படிங்கிறது நடக்குது. ஏற்கனவே 9 பேர் பொறுப்பேற்றிருப்பாங்க அமைச்சர்களாக தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் எத்தனை அமைச்சர்கள் இருக்கலாம் அப்படின்னா, எப்போதுமே ஒரு தமிழ்நாடு இப்போ எந்த மாநில சட்டப்பேரவையா இருந்தாலும் சரி, அங்க உள்ள மொத்த சீட்ல 15%க்கு மிகாம இருக்கணும் அமைச்சர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது. அதுக்கு மேல இருக்கக்கூடாது அமைச்சர்களோட எண்ணிக்கை. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டுல 35 பேர் வரைக்கும் அதிகபட்சமா அமைச்சர்களாக இருக்கலாம். 234 சீட்ல 15% அப்படின்னா 35 மினிஸ்டர்ஸ் இருக்கலாம். அதன்படி டிவிகேலேருந்து 9 அமைச்சர்கள் ஏற்கனவே பொறுப்பேற்றிருந்தாங்க. அதுக்கப்புறமா 21 பேர் டிவிகேலேருந்தும் 2 பேர் காங்கிரஸ்லேருந்து பொறுப்பேற்றிருப்பாங்க. அதுக்கப்புறமா 2வது தடவை அமைச்சரவை விரிவாக்கம் செய்யும் போது மொத்தமா 23 பேர் பொறுப்பேற்றிருப்பாங்க. நெக்ஸ்ட் இப்போ மறுபடியும் ஒரு 2 பேர் அமைச்சர்களாக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு ஆள் தான், ஒரு பர்சன் தான் வன்னியரசு. அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர். எம்எல்ஏவா அந்த கட்சியிலேருந்து சூஸ் பண்ணவங்க, தேர்வு செய்யப்பட்டவர். இன்னொரு பர்சன் இன்னொரு தலைவர் ஷாஜஹான், இன்னொரு எம்எல்ஏ. வன்னியரசு ஒரு எம்எல்ஏ, அடுத்து ஷாஜஹான் ஒரு எம்எல்ஏ. வன்னியரசு அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஷாஜஹான் அவர்கள் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி எம்எல்ஏ. இவங்க 2 பேரும் அமைச்சர்களாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுல வன்னியரசு சமூக நீதித்துறை அமைச்சர். சமூக நீதித்துறைனா ஏற்கனவே ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையா இருந்துச்சு. அதோட பேரை சமூக நீதித்துறையை மாத்தி அதுக்கான அமைச்சரா வன்னியரசு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஷாஜஹான் இவர் சிறுபான்மையினர் நலன் பொறுப்பு, அதுக்கப்புறமா வக்ஃபு வாரிய துறை பொறுப்புகள் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு, ஷாஜஹான் அவருக்கு. அதுதான் இங்க கீழேயும் நோட்ஸா கொடுத்துருப்போம். சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு, முதலமைச்சர் ஜோசப் அவர்கள் உட்பட 9 பேர் ஃபர்ஸ்ட் அமைச்சர்களா பொறுப்பேற்றிருப்பாங்க. அதுக்கப்புறமா 23 பேர் அமைச்சர்களா பொறுப்பேற்றிருந்தாங்க. நெக்ஸ்ட் இப்போ 3வது முறை அமைச்சரவை விரிவாக்கம் செய்யும் போது 2 பேர் அமைச்சர்களா பொறுப்பேற்றிருக்காங்க. மொத்த பலத்தை இப்போ 8 இருக்கு. அமைச்சர்களுடைய மொத்த பலம்னா 35ன்னு சொல்லி பார்த்தோமா, மொத்தமா 35 பேர். முழு பலத்தை 8 இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வன்னியரசு அவர்கள் சமூக நீதித்துறை அமைச்சராகவும், ஷாஜஹான் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வக்ஃபு வாரிய அமைச்சராகவும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நேஷனல் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான சரியான தகுதியை தேர்ந்தெடுக்க. இப்போ மாநிலங்களவை, இப்போ நாடாளுமன்றம் அப்படின்னா 2 அவை இருக்கும், மக்களவை, மாநிலங்களவை. இப்போ மக்களவை அப்படின்னு பார்த்தோம்னா அது மக்களால் தேர்வு செய்யப்பட்டவங்க எலெக்ஷன்ல வின் பண்ணி எம்பி ஆவாங்க. இப்போ மாநிலங்களவை அப்படின்னா இப்போ அந்தந்த மாநிலங்களுடைய எம்எல்ஏ சூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு மறைமுக தேர்தல் மூலமா.
அந்தந்த மாநிலங்கள்லேருந்து எம்பிக்களை வந்து சூஸ் பண்ணி அனுப்புவாங்க மாநிலங்களவைக்கு. ஸோ இப்போ ஒரு நபர் வந்து மாநிலங்களவை உறுப்பினராக ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இந்திய குடிமகனா இருக்கணும். அதுக்கடுத்து வயது 30 வயது அப்படிங்கிறது நிறைவடைஞ்சிருக்கணும். அரசாங்கத்துல ஊதியம் பெறும் பதவியில அவங்க இருக்கக்கூடாது. ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுக்கான தகுதிகள் தான் மேற்கண்ட அனைத்தும். ஸோ இப்போ தமிழகத்துல காலியான ஒரு மாநிலங்களவை எம்பிக்கான தேர்தல் வந்து இப்போ ஜூன் 18 நடக்க போகுது, இடைத்தேர்தல் அப்படிங்கிறது. இதை இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்துறாங்க இந்த எலெக்ஷனை. ஸோ அதனாலதான் இந்த கொஸ்டின் பாக்குறோம். இப்போ நம்ம மாநிலங்களவை இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு 12 பேரை வந்து நியமன உறுப்பினர்களாக குடியரசுத் தலைவர் அப்பாயிண்ட் பண்றாங்க. அதை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன அப்படின்னா 80 ஆர்டிகல் 80 சப்கிளாஸ் 1A படி அப்பாயிண்ட் பண்றாங்க. அதுக்கடுத்து 80 சப்கிளாஸ் 3 அப்படிங்கிறது எதை பத்தி சொல்லுதுன்னா அவங்களுடைய தகுதிகள் பத்தி. ஸோ இப்போ சமூக சேவை செஞ்சிருக்காங்க, சயின்ஸ்ல ஒரு முக்கியமான அறிவு சார்ந்த நபர்களா இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கலை கலாச்சாரம் இந்த மாதிரி முக்கியமான துறைகள்ல சிறந்த சேவைகளை ஒரு நல்ல அறிவு பெற்றவங்களை தான் இங்க வந்து நியமன உறுப்பினர்களாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய தகுதிகள் பத்தி சொல்றதுதான் இந்த ஆர்டிகல் 80 சப்கிளாஸ் 3ங்கிறது. மொத்தமா 12 பேரை நியமன எம்பிக்களாக மாநிலங்களவையில குடியரசுத் தலைவர் அப்பாயிண்ட் பண்றாங்க. மாநிலங்களவை உறுப்பினர்களோட பதவி காலம் எவ்வளவு அப்படின்னா 6 years இருப்பாங்க. மாநிலங்களவை அப்படிங்கிறது ஒரு நிரந்தர அவை. மக்களவை அப்படிங்கிறது 5 years ஒன்ஸ் வந்து புது எலெக்ஷன் வச்சுதான் புதிய அந்த அவை அப்படிங்கிறது இருக்கும். அந்த மாதிரி இல்லை, மாநிலங்களவை எப்போதுமே வந்து பெர்மனண்டா இருக்கக்கூடியதான் மாநிலங்களவை. ஸோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா 2 years ஒன்ஸ் வந்து 1/3 பர்சன் வந்து பதவியிலேருந்து விலகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த எலெக்ஷன் மூலமா தேர்வு செய்யப்பட்டு இருப்பாங்க மாநிலங்களவையில. ஸோ 1/3 உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவாங்க ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும். மொத்த பதவி காலம் ஒரு உறுப்பினருக்குன்னா 6 years. இப்போ தமிழகத்துல காலியான ஒரு எம்பி பதவிக்கு வந்து எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ அதுக்கான தகுதிகள் தான் இங்கே கொடுத்துருக்கோம். அதோட ஆர்டிகல் 81A அப்புறம் 80 சப்கிளாஸ் 3 அப்படி 12 பேரை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. பதவிக்காலம் 6 years. நெக்ஸ்ட் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். ஆதி திராவிடர் பழங்குடியின மக்களுக்காக 120 கிராம அறிவுசார் மையங்கள் அமைப்பதற்கான நிதியானது எந்த திட்டத்தின் கீழ் விடுவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் நபார்டு ரிஃப்ட் திட்டம். ரிஃப்ட் இல்ல ரிட்ஃப். ஸோ நபார்டு ரிட்ஃப் திட்டத்தின் கீழ் தான் இப்போ 120 அறிவுசார் மையங்கள் அமைக்கிறதுக்கு இப்போ சைன் பண்ணியிருக்காங்க, அதுக்கான நிதியை விடுவிக்கிறதுக்காக. ஸோ ரிட்ஃப் அப்படின்னா என்னன்னா ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட், அதாவது ஊரக பகுதிகளில் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான நிதி, நபார்டு வங்கியோட நிதி தான் இந்த நபார்டு ரிட்ஃப் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம வன்னியரசு அவர்கள் வந்து சமூக நீதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று இருக்கார் இல்லையா. ஸோ அவர் பொறுப்பேற்றப்போ ஒரு 3 டாக்குமெண்ட்ல வந்து சைன் பண்ணிருப்பாரு. ஸோ அதுல ஒரு ஸ்கீம் தான் இந்த நபார்டு ரிட்ஃப் திட்டத்தின் கீழ் 120 கிராம அறிவுசார் மையங்கள் அமைப்பதற்கான திட்டம். ஸோ இது வந்து 1995 to 96 அந்த நிதியாண்டுல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இந்த ஸ்கீம். அதுல 61.56 கோடி நிதி ஒதுக்கீட்டுல 120 கிராம அறிவுசார் மையங்கள் அப்படிங்கிறது அமைக்கிறதுக்கு இப்போ சைன் பண்ணிருக்காங்க. அடுத்த பிரதமரின் அனுசூஜித் ஜாதி அபியுதய் யோஜனா, PM அஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாகவும் சொல்லலாம். ஸோ இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா 12 விடுதிகள் மாணவிகளுக்கு அமைக்கிறதுக்காக 7.99 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு சைன் பண்ணிருக்காங்க. அடுத்து தொழில் முனைவோரா ஊக்குவிக்கணும் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக 75 கோடி நிதி விடுவிக்கிறதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ வரிசையா பார்த்தலாம். இப்போ நபார்டு ரிட்ஃப் திட்டம், இது ரிஃப்ட் கிடையாது, ரிட்ஃப் அப்படின்னா ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் 1995 to 96 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா கிராமப்புறங்கள்ல விவசாயத்தை மேம்படுத்தணும், அங்கே வந்து சாலைகள் அமைக்கணும், நெக்ஸ்ட் வந்து கிராமப்புற தொழில்களுக்கான உள்கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நபார்டு ரிட்ஃப் அப்படிங்கிற ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதன் கீழ் 120 அறிவுசார் மையங்கள் அமைக்க போறாங்க தமிழ்நாட்டில். அடுத்த அனுசூஜித் ஜாதி அபியுதய் யோஜனா, இந்த ஸ்கீம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்த ஆதி திராவிடர் பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட காணப்படக்கூடிய வறுமையை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க. 2021 to 22 இப்போ 12 ஹாஸ்டல்ஸ் வந்து அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க இந்த ஸ்கீம்ல. அதுக்கு நிதியானது ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அடுத்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருடைய சமூக பொருளாதார மேம்பாட்டுக்காக அவங்களோட தொழில் முனைவோர்களா மாத்தணுங்கிறதுக்காக 75 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. Agni-1 ஏவுகணை குறித்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க, அதாவது இது வந்து டிஃபென்ஸ் டாபிக்ல வரணும்.
ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னா ஆன்சர் அனைத்துமே சரிதான். குறுகிய தொலைவில் உள்ள இலக்கை தாக்கி அளிக்கக்கூடிய ஒரு ஏவுகணை அக்னி ஏவுகணை. இப்போ ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. DRDO தான் இதை உருவாக்கி இருக்கு, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது எவ்வளோ ரேஞ்சில் உள்ள இலக்குகளை தாக்கும் அப்படின்னா 700லேருந்து 1200 கிலோமீட்டர் ரேஞ்சில் உள்ள தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடியது அக்னி 1. இப்போ அக்னி ஏவுகணைகள் அப்படின்னாலே காமனா என்னன்னா அணு ஆயுதத்தை சுமந்து செல்லக்கூடிய திறன் கொண்டதான் அக்னி ஏவுகணைகளே. அக்னி 1 இருந்தாலும் சரி, அக்னி 2, அக்னி பிரைம், அப்புறம் அக்னி 5 வரைக்கும் பார்த்துருப்போம். இதெல்லாமே அணு ஆயுதத்தை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணைகள். இப்போ இந்த அக்னி 1 அப்படிங்கிறது 2500 kg வரைக்கும் உள்ள ஆயுதங்கள், அந்த வெடிப்பொருட்களை சுமந்து செல்லும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. 1979ல இருந்தே இந்த அக்னி 1 பயன்பாட்டுல இருக்கு. இப்போ ரீசெண்டா ஒடிசால சந்திப்பூர்ல இந்த அக்னி 1 ஏவுகணைய வெற்றிகரமா டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இதை பத்தி பாக்குறோம். அக்னி 1, அக்னி 2, அக்னி 3, அக்னி 4, அக்னி 5 இருக்கு, அக்னி பிரைம் இருக்கு. அதுல அக்னி 1 700 to 1200 kg அந்த ரேஞ்சில் பயணிக்கக்கூடியது. அடுத்து 2000 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடியது அக்னி 2. 3000 to 3500 அக்னி 3. அப்புறம் 3500க்கும் மேல உள்ள தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கிறது அக்னி 4. ஸோ சேம் அதே தான் அக்னி 1 ஏவுகணையை பற்றி நம்ம இப்போ தான் பார்த்தோம். அதே விவரங்கள் தான். இது 1979லேருந்து பயன்பாட்டில் இருக்கு அக்னி 1 அப்படிங்கிறது. அடுத்த ரீசன் நியூஸ், அக்னி 3 நடுத்தர ரக பாலிஸ்டிக் ஏவுகணை இப்போ ரீசனாக சந்திப்பூர்ல டெஸ்ட் பண்ணியிருக்கோம். விக்ரம் 1 அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஆர்பிட்டல் ராக்கெட் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் பிரைவேட் ராக்கெட் எது அப்படின்னா விக்ரம் எஸ். அடுத்து நிலவுக்கு மனிதர்கள் அனுப்பக்கூடிய நாசாவுடைய திட்டம் ஆர்டமிஸ் ப்ரோக்ராம். அடுத்து RD-191M செமி கிரையோஜெனிக் என்ஜினை ரஷ்யாவிலேருந்து வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் உங்களுக்கு, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் எந்த நிறுவனம் எந்த விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனம் யூனிகார்ன் நிறுவனமாக உருவெடுத்திருக்கு, அதாவது $1 பில்லியன் மதிப்பை எட்டிருக்கு? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். ஈஸி தான். ஆர்டமிஸ் 2 திட்ட விண்கலத்தை நாசா விண்ல ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுதான் மனிதர்கள் விண்வெளியில் நீண்ட தூரம் பயணித்த திட்டம் ஆர்டமிஸ் 2. அடுத்து G20 செயற்கைக்கோள் 2027 விண்ணில் செலுத்தப்படும் சொல்லிட்டு இஸ்ரோ தெரிவிச்சிருக்கு. சயின்ஸ் அண்ட் டெக், சமீபத்தில் எந்த வைரஸ் பரவலை சர்வதேச கவலைக்குரிய பொது சுகாதார அவசர நிலையாக WHO அறிவித்துள்ளது? ஆன்சர் எபோலா. எபோலா தொற்றை இப்போ பொது சுகாதார அவசர நிலையாக அறிவிச்சிருப்பாங்க. ஸோ இது ஹெல்த்ல பார்த்தீங்கன்னா WHO அறிவிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு அறிவிப்பு அப்படின்னு வைக்கலாம். இந்த தொற்று ரொம்ப சிவியரானது. ஸோ அனைத்து நாடுகளும் ஒன்று கூடி இதுக்கான ஒரு சொல்யூஷனை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் இந்த அவசர நிலையை அறிவிக்கிறாங்க, பொது சுகாதார அவசர நிலையம். எபோலா தொற்று அப்படிங்கிறது இப்போ காங்கோ குடியரசு, உகாண்டா அந்த ஆப்பிரிக்க நாடுகள்ல பரவிட்டு வருது. ஸோ பக்கத்துல உள்ள நாடுகளுக்கு இது ஸ்ப்ரெட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சப்படுது. இப்போ இது எந்த வேரியன்ட் இப்போ பரவிட்டு வருது அப்படின்னா பண்டிபக்யோ அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் தான் எபோலா தொற்றுடைய பண்டிபக்யோ அப்படிங்கிற வேரியன்ட் தான் இப்போ பரவிட்டு இருக்கு. WHO இது பொது சுகாதார அவசர நிலையா அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் காய்ச்சல், உடல் சோர்வு, தசைவலி, தலைவலி, தொண்டை புண், வாந்தி, வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, தோல், கண்கள்ல அலர்ஜி, இதெல்லாமே இதோட அறிகுறிகள், சிம்டம்ஸ் இதெல்லாம். அடுத்து நம்ம நாட்டுல தேசிய வைராலஜி நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரால புனேல இருக்கு. இந்த தேசிய நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்போ நம்ம பார்த்ததுதான் அதே தான். காங்கோ குடியரசு, உகாண்டால பரவிட்டு வருது எபோலா. இதை பொது சுகாதார அவசர நிலையா WHO அறிவிச்சிருக்கு. அதோட சிம்டம்ஸ் என்ன வேரியன்ட் பரவுதுன்னா பண்டிபக்யோ வேரியன்ட் இப்போ பரவுது. வைராலஜி, தேசிய வைராலஜி நிறுவனம் மகாராஷ்டிரால புனேல இருக்கு. ரீசன் நியூஸ், சிக்கன் குனியா ஏடிஸ் கொசுக்கள் மூலமா பரவுது. அப்புறம் WHO இப்போ ரீசெண்டா ஒப்புதல் அளித்த பச்சிளம் குழந்தைகளுக்கான மலேரியா தடுப்பூசி எதுனா கோட்டம் பேபி அப்படிங்கிற தடுப்பூசி. ஜனனி அப்படிங்கிற ஒரு வலைதளத்தை ஓபன் பண்ணியிருக்காங்க, தாய் மற்றும் குழந்தைகளுக்கான சுகாதார சேவைகளை மேம்படுத்துறதுக்காக. அடுத்து JP நட்டா அவர்கள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட டெட்டனஸ் வயது வந்தோர் டிப்தீரியா தடுப்பூசியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. TN Quest அப்படிங்கிறது புற்றுநோய் தரவுகளுக்காக தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட ஒரு பிரத்யேக வலைதளம். எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ், 2026-27 நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த ஏற்றுமதியை 2 லட்சம் கோடியாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் $1 லட்சம் கோடி உயர்த்துவதற்காக டார்கெட் வச்சிருக்காங்க. இப்போ ஏப்ரல்ல பாத்தீங்கன்னா 4356
கோடி டாலர் வந்து நமக்கு ஏற்றுமதி ஆயிருக்கு அந்த மதிப்புக்கு. இப்போ நமக்கு என்ன டார்கெட் இருக்கு இந்த நிதியாண்டுல அப்படின்னா 1 லட்சம் கோடி டாலர் மதிப்புக்கு நம்ம ஒட்டுமொத்த ஏற்றுமதியை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சிருக்கோம். ஸோ ஏப்ரல்ல போன வருஷம் இருந்த ஏப்ரலோட ஒப்பிடும்போது 13.78% ஏற்றுமதியானது அதிகரிச்சிருக்கு. அதாவது 4356 கோடி டாலர் ஏற்றுமதியானது எட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு டார்கெட் இந்த நிதியாண்டுல 1 லட்சம் கோடி டாலரை வந்து எட்டணும் அப்படிங்கிறதான். அதுக்கடுத்து ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டம், ஏற்றுமதியை வந்து நம்ம ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டமானது 25,060 கோடி மதிப்புல செயல்படுத்தப்படுது. அடுத்து நம்ம நிறைய இந்த ஏற்றுமதியை வந்து இன்னும் அதிகரிக்கணும், நம்மளுடைய வர்த்தகத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐக்கிய அரபு அமீரகம், ஓமன், அப்புறம் ஆஸ்திரேலியா, இப்போ ரீசெண்டா யூரோப் யூனியனோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்போம். இந்த மாதிரி நிறைய நாடுகளோட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கறது மேற்கொண்டு வரோம். அதே மாதிரி EFTA அமைப்பு கூடயும் நம்ம வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்போம். பிரிட்டன், ஓமன், நியூசிலாந்து, யூரோப் யூனியன் ஓட இந்தியா வந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை சைன் பண்ணிருக்கு. இதெல்லாம் இப்போ அமலுக்கு வருது. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ், எந்த நாடுகளுடனான எல்லையை பாதுகாக்க ஸ்மார்ட் எல்லை திட்டமானது தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் பாகிஸ்தான், வங்கதேசம். நம்ம பாகிஸ்தான், வங்கதேசம் உட்பட ஒரு 7 நாடுகளோட நம்மளோட பார்டர் வந்து ஷேர் பண்றோம். ஸோ அதில் அதிகமான நீளத்துக்கு யார் கூட நம்ம பார்டர் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா வங்கதேசத்தோட. அதுக்கப்புறம் 2ஆவதா பார்த்தோம்னா சீனா கூட ஷேர் பண்ணுறோம். அதுக்கப்புறமா பாகிஸ்தான் வந்து 3rd பிளேஸ்ல இருக்கு. இப்போ இந்த பாகிஸ்தான், வங்கதேசம் இந்த 2 நாடுகளோட நம்ம எல்லை ஷேர் பண்றோம் இல்லையா, அந்த எல்லை பகுதிகளில் பாதுகாப்பை வந்து வலுப்படுத்தணும். ட்ரோன் கண்காணிப்பு கேமராக்கள், ட்ரோன் மூலமா பாதுகாப்பு அளிக்கிறது, இந்த மாதிரி AI எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அந்த எல்லை பகுதிகளை வந்து பாதுகாப்பை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் எல்லை திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்படுது. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் என்னன்னா, இந்த பாகிஸ்தான், வங்கதேசம் இந்த 2 நாட்டோட நம்ம பார்டர் ஷேர் பண்றோம், எவ்வளோ லென்த்துக்கு பார்டர் ஷேர் பண்றோம்? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். சாலிலா விமானங்கள், அதிநவீன கண்காணிப்பு ரேடார், நவீன கண்காணிப்பு கேமரா, அப்புறம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் 24 மணி நேரத்துக்கும் 7 நாட்களுக்கும் 24 மணி நேரத்துக்கும் கண்காணிப்புகள் செய்வதற்கான கண்காணிப்பு மையம் இதெல்லாம் அமைச்சு பாதுகாப்பை இன்னும் விரிவுபடுத்தணும், பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்மார்ட் எல்லை திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்றாங்க. ஸோ இதுலேயே வந்து கொடுத்துருக்கு எவ்வளோ லென்த்துக்கு வந்து அவங்க இந்த எல்லை திட்டத்தை வந்து ஸ்மார்ட் எல்லை திட்டத்தை வந்து செயல்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லி. 3323 கிலோமீட்டருக்கு இந்த திட்டமும், இந்தியா டு வங்கதேச எல்லையில 2687 கிலோமீட்டருக்கு இந்த ஸ்மார்ட் எல்லை திட்டம் செயல்படுத்தப்படும். எவ்வளோ லென்த் நீங்க கொடுக்கல, அதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க வங்கதேசத்தோட. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உயர்நிலை மக்கள் தொகையியல் இயக்கம். இப்போ நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்து சட்டவிரோதமாக இங்க கிளர்ச்சியை வந்து ஏற்படுத்துறாங்க. ஸோ தவறான தகவல்களை பரப்பி இங்க ஆயுத கிளர்ச்சியை ஏற்படுத்துறது, சில மனித கடத்தல் அல்லது போதைப் பொருள் கடத்தல், இந்த மாதிரி ஒரு அமைதியை குலைக்கக்கூடிய ஒரு சில நடவடிக்கைகள்ல ஈடுபடுறாங்க. அப்போ சட்டவிரோதமா அவங்க வெளிநாட்டுல இருந்து வர்றதுனால தானே இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ அப்படி வரக்கூடிய மக்கள் தொகையை வந்து கண்காணிக்கிறதுக்காக, மக்கள் தொகை கண்காணிக்கிறதுக்காகவும் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கிறதுக்காகவும் தேசிய பாதுகாப்பு மற்றும் சமூக பொருளாதார முன்முயற்சியாக இந்த உயர்நிலை மக்கள் தொகையியல் இயக்கமானது விரைவில் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா, வங்கதேசம் இதே பாத்தீங்கன்னா கங்கை நீர் பங்கீடு ஒப்பந்தம் 1996 சைன் ஆயிருக்கும். கடல்சார் பாரம்பரியம் அருங்காட்சியகங்கள் குறித்து இந்தியா, ஓமன் நாட்டுக்கு இடையே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்தியா, யூரோப் யூனியனோடு மேற்கொள்ளப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது அனைத்து ஒப்பந்தங்களுக்கும் தாய் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஸோ இதனால 93% பொருட்களுக்கு, இந்தியாவுடைய பொருட்களுக்கு யூரோப் யூனியன்ல வரி விலக்கு ஆனது வழங்கியிருக்காங்க. ஆஸ்திரேலியா, பிரிட்டன், ஓமன், நியூசிலாந்து கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் ரீசெண்டா 6 அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு. அப்புறம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸுக்கு ரஷ்யாவுடைய ராணுவ வீரர்கள், ரஷ்ய போர்க்கப்பல்களை நிலைநிறுத்துவதற்கான ஒப்பந்தமானது இப்போ அமலுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய வீரர்களும் நம்மளுடைய போர்க்கப்பல்களும் ரஷ்யாவில் நிலைநிறுத்துவதற்காகவும் ஒப்பந்தமானது சைன் ஆயிருக்கு. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியா, சைப்ரஸ் இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளது? ஆன்சர் 6 ஒப்பந்தங்கள் இந்தியாவுக்கும் சைப்ரஸ் நாட்டுக்கும் இடையே சமீபத்தில் சைன் ஆயிருக்கு.
ஸோ இப்போ பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள், அரசியல் ஆலோசனை, இந்த மாதிரி ஒரு 6 விஷயம் சம்பந்தமாக ஒத்துழைப்பு 2 நாடுகளுக்கும் இடையே ஏற்படுத்துற வகையில 6 ஒப்பந்தங்கள்ங்கிறது சைனா இருக்கு. சைப்ரஸ்க்கும் இந்தியாவுக்கும் இடையே. சைப்ரஸ் வந்து யூரோப் யூனியன்ல ஒரு கண்ட்ரியா இருக்கு. இது வந்து கிழக்கு மத்திய தரைக்கடல்ல இருக்கக்கூடிய ஒரு தீவு நாடு தான் சைப்ரஸ் நாடு அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல முதலீடுகளை மீண்டும் இரட்டிப்பாக்குறதுக்கு டார்கெட் வச்சிருக்காங்க. அடுத்த ஸ்போர்ட்ஸ், சவுதி அரேபியாவில் நடைபெற்ற சவுதி ப்ரோ லீக் கால்பந்து போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது? ஆன்சர் அல் நாசர் அணி. ஸோ போர்ச்சுகல் கால்பந்து வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ தலைமையிலான அல் நாசர் அணி தான் இப்போ சவுதி அரேபியாவில் நடைபெற்ற சவுதி ப்ரோ லீக் கால்பந்து போட்டியில சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணிருக்கு. கிறிஸ்டியானோ ரொனால்டோ தலைமையில இந்த அணி. ஸோ அதில் ரொனால்டோ பார்த்தீங்கன்னா 28 கோல் அடிச்சிருப்பாங்க. இந்த போட்டியில் அல் நாசர் அணி வந்து 11வது முறையாக சாம்பியனாக இருக்காங்க. 2019 ஆண்டுக்கு அப்புறமா இப்போ சாம்பியனாக இருக்காங்க. அடுத்து உள்நாட்டு கிரிக்கெட் அப்புறம் IPL-லேருந்து ஓய்வு பெறுவதாக விஜய் சங்கர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஜப்பான்ல வந்து 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி நடைபெற இருக்கு. அதுல 18 பேரோட இந்திய அணி வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஷார்ட் நியூஸ், மத்திய அரசுக்கு வருவாய் உபரியாக இதுவரைக்கும் இல்லாத வகையில 2.87 லட்சம் கோடியை வந்து ரிசர்வ் வங்கி வழங்க இருப்பதா சொல்லியிருக்க. சொல்லலாம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது 23 மே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்துடலாம் ஃபைனலா. சமூக நீதித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் வன்னியரசு. மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான சரியான தகுதியை தேர்ந்தெடுக்க எல்லாமே சரிதான். இந்திய குடிமகனா இருக்கணும், 30 வயது நிரம்பி இருக்கணும், அப்புறம் அவங்க அரசு சம்பளத்துல உள்ள பதவியில வந்து அவங்க இருக்கக்கூடாது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக 120 கிராம அறிவுசார் மையங்கள் அமைத்திட எந்த திட்டத்தின் கீழ் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது? நபார்டு ரெட்ஃப் திட்டம். நபார்டு ரெட்ஃப். அக்னி 1 ஏவுகணை குறித்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. அனைத்துமே சரிதான். இது வந்து குறுகிய தொலைவு இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடியது. DRDO தான் இதை உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது 700 கிலோமீட்டர்லேருந்து 1200 கிலோமீட்டர் ரேஞ்சில் உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கும். சமீபத்தில் எந்த வைரஸ் பரவலை சர்வதேச கவலைக்குரிய சுகாதார அவசர நிலையாக WHO அறிவித்துள்ளது? ஆன்சர் எபோலா தொற்று வந்து அறிவிச்சிருக்கு. 2026-27 நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த ஏற்றுமதியை எத்தனை லட்சம் கோடி டாலராக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? 1 லட்சம் கோடி டாலரா இன்க்ரீஸ் பண்றதுக்கு டார்கெட் இருக்கு. எந்த நாடுகளுடனான எல்லையை பாதுகாக்க ஸ்மார்ட் எல்லை திட்டம் இந்தியாவில் தொடங்கப்படுகிறது? ஆன்சர் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம். இந்தியா சைப்ரஸ் இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளது? ஆன்சர் 6 ஒப்பந்தங்கள் வந்து சைன் பண்ணியிருக்கோம். சவுதி அரேபியாவில் நடைபெற்ற சவுதி ப்ரோ லீக் கால்பந்து போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது? ஆன்சர் அல் நாசர் அணி வந்து சாம்பியனா இருக்கு. அல் நாசர். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ, அதாவது 23 மே கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.